லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கடவுளே, ஒரே வீட்டுல 2 அடுப்பு எரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல 4 அடுப்பு எரியுது. எங்க பிள்ளைங்க எங்களுக்குன்னு எதுவும் செய்யலனாலும் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாதீங்க. எல்லாருக்கும் முன்னாடி இங்க வந்து சமைக்கிறதுக்கு வசதியா இடம் பிடிச்சிட்டா நாங்க எங்க போய் சமைக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு தான் நிக்கணும். வேணும்னா என்னோட அடுப்பை நான் மாத்தி வச்சுக்கிறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க அப்படியே எங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அவர்கிட்ட போய் 1க்கு 2 பத்த வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவரு என் வீட்டுக்கார புள்ளன்னு கூட பாக்காம, சுத்தி யாரு இருக்காங்கன்னு கூட பாக்காம மானங்கிட்ட கேள்வி கேட்பாரு. அதெல்லாம் வேற கேட்கணும். இடெல்லாம் ஒண்ணு மாத்த தேவையில்ல, நீங்க அங்கேயே வச்சு சமைச்சுக்கங்க. அம்மா, என்னடா காலையிலேயே வந்துட்ட? இன்னைக்கு என்ன டிஃபனு? ஏன் சார் மெனு சொன்னாதான் சாப்பிடுவீங்களோ? மா, இன்னைக்கு பொங்கல் பண்ணுங்களேன். ஆமாடா, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மா, உங்களுக்கு பொங்கல் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல? டேய், என்னடா சமைச்சு தர்றத சாப்பிடுறதோட நிறுத்திக்கணும், புரியுதா? நம்ம வீட்ல எப்பவுமே பொங்கல்னா பாட்டி தான் பண்ணுவாங்க, அதான் கேட்டேன். ஆமாண்டா, நான் தான் பண்ண போறேன். அந்த காலத்துல எங்க வீட்ல தான் பொங்கல் பிரமாதமா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன் எங்க ஊர் கோயில் சாமி படையலுக்கு கூட நாங்க தான் பொங்கல் பண்ணி கொடுப்போம். சாமி எப்படி பாட்டி சாப்பிடும்? சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அத நாம தானே சாப்பிடுறோம். ஆளையும் வாயும் பாரு. போட, போய் ஸ்கூல் கிளம்பு. பொங்கல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, போ. மேகலா, என்ன போட்டிருக்க? என்ன ரவி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உமாவை காணோம்? உமா தூங்கிட்டு இருக்கா நீ? 4 அடுப்பு இல்ல 10 அடுப்பு போட்டாலும் உங்க பொண்டாட்டி சமைக்க வரமாட்டா. யாரு சமைச்சா என்ன நீ? சரி, என்ன சமைக்கிறதா இருக்கீங்க? வேற என்ன, பொங்கல் தான். நம்ம வீட்ல தான் செவ்வாய்க்கிழமைனா பொங்கல் செய்யறது வழக்கமாச்சே, அப்படியே சாப்பிட்டு பழகியாச்சு. அதான் பொங்கலே செய்யலான்னு இருக்கேன். சீக்கிரம் செய்யுங்க. ரவி, போன்ல என்ன பாக்குறீங்க? வீடியோ பார்த்து பொங்கல் பண்றதுக்கு தான். பாருங்க பாருங்க. பொங்கலுக்கு எடுத்து வச்சா நீ பாட்டுக்கு வாயில போட. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தேன். கை கால் வச்சுக்கிட்டு சும்மா இருமா. என்னது அடுப்பாது? இதெல்லாம் சேஃப்டி கிடையாது. இது டமால்னு வெடிச்சாலும் வெடிச்சிடும். இங்க பாரு, ஏற்கனவே இங்க 2 கேஸ் இருக்கு. இதுல மாடர்னான எலக்ட்ரிக் அடுப்பு வேற இருக்கு. இதெல்லாம் வெளியே கொண்டு போயிடு. ஊர்ல எத்தனையோ வீட்ல இத வச்சுதான் சமைச்சிட்டு இருக்காங்க, தெரியுமா? நீ சொல்ற மாதிரி வெடிச்சிட்டா இருக்கு. உனக்கு பயம் இருந்தா நீ வெளில போய் சமைச்சுக்கோப்பா, நான் இங்கதான் சமைப்பேன். ஆமா,
நீ என்ன சமைக்க போற? கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். அப்பா, கருவாடெல்லாம் நேத்து நைட்டே வாங்கிட்டேன். கருவாடா? இங்க பாரு, உனக்கு வாசனை அடிக்கலையா? ஏய், செவ்வாய்க்கிழமை அதுமா காலங்கத்தால கருவாட்டு குழம்பு சமைக்கிறேன்னு சொல்ற? அம்மா, இவ வேணும்னு இப்படி பண்றாமா? ஆ, இத பாரு, சமைச்சு முடிச்ச உடனே கிச்சனை சுத்தமா கழுவி வச்சுட்டு போணும் சொல்லிட்டேன் நானு. கிச்சனை சுத்தமா வைக்கிறது எப்படின்னு நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம், சரியா? நீங்க சுத்தமா இருக்க பாருங்க. பாருடி எப்படி பேசுறா இவ. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பொங்கல், மதியம் லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ், சாயங்காலம் ஸ்நாக்ஸ், நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சு வெரைட்டியெல்லாம் சாப்பிடுறதுக்கு எங்களால முடியுமா? நாங்க ஏழைப்பட்டவங்க. பாவம். ஒரு வேளைக்கு சாப்பாடு குழம்பு வச்சுட்டா 3 வேளைக்கும் அதான். ஐயோ, மீன், கருவாட்டு குழம்பு எல்லாம் வச்சா 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம். ம். என்னமோ கருவாடே சாப்பிடாத மாதிரி மூக்கு மூடிக்கிறீங்க. ஆமா. பொங்கலுக்கும் கருவாட்டு குழம்பு காம்போக்கும் சாப்பிட எப்படி இருக்கும் தெரியுமா? என்னது பொங்கலுக்கு கருவாட்டு குழம்பா? ஏய், பொங்கலுக்கு கருவாட்டு குழம்பா? சத்தியமா இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதானே, உனக்கு எப்படி கற்பூர வாசனை தெரியும்? ஏய், இங்க பாரு, உன்கிட்ட நான் பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இல்ல. பேசாம உன் சமையல நீ பாரு, என் சமையல நான் பாக்குறேன். கொள்ளி கண்ணு, போலாமா? ம், உமா, உமா வா வா சாப்பிடலாம். என்ன டிஃபன் சீதா? பொங்கலும் சாம்பாருங்க. பொங்கல் சாம்பார். வா வா உட்காரு. என்னங்க ஸ்பெஷல்? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பொங்கல் தான். என்ன மேகலா, ஒரு வழியா கிச்சன்ல இடத்த புடிச்சு சமைச்சிட்ட போல. என்ன மலரு, என்ன சமையல்மா இன்னைக்கு? கருவாட்டு குழம்பு மாமா. அடடா, காலையிலேயே கருவாட்டு குழம்பா? செமையா இருக்குமே. குழம்புல நாட்டு கத்திரிக்காய் போட்டிருக்க தானே? அத மறப்பனா மாமா? அதானே பார்த்தேன். போடுமா. போதுமா, போதும். சாப்பிடுங்க. சீதா, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. நெய் பொங்கல் மிளகெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்கேன் பாரு. போதும் போதும். சாப்பிடுமா? போதுங்க. சாப்பிடணும். இப்போ ஒரு ஆள் கிடையாது, 2 பேரு. நல்லா இருக்குங்க. உனக்கு தான் பொங்கலே செய்ய வராதே,
இதையும் செஞ்ச? இன்னைக்கு பொங்கல் பண்ணது நான் இல்ல, எங்க அம்மா. சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏங்க, இவ்வளவு நாளா இந்த வீட்ல சாப்பிட்ட பொங்கல் எவ்வளவு சுமார்னு அப்பதான் புரியும். மாப்பிள சொல்லுங்க, பொங்கல் எப்படி இருக்கு? பொங்கல் டேஸ்ட்ல அவரு வாய் அடிச்சு போயிருக்காருமா. மா, இது வரைக்கும் இந்த மாதிரி பொங்கலை நான் சாப்பிட்டதே இல்ல. நான் தான் சொன்னேன்லம்மா. ரொம்ப கேவலமா இருக்கு. என்னங்க, அவன் வாயிலே ஒண்ணு போடுங்க. சின்ன பையன் மாதிரியா பேசுறான். ஏய், நான் என்ன சொல்ல வந்தனோ அது அவன் சொல்லிட்டான். அவ்வளவுதாண்டி வித்தியாசம். இதெல்லாம் ஒரு பொங்கலாடி. மாப்பிள, காலையில ஆபீஸ் போகும்போது இதை போட்டு வெறுப்பேத்துறீங்களா? இதுல வேற அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு பெருமைப்படுறீங்க. மாப்பிள, அது 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 அப்படி இல்ல. இந்த வீட்ல அரிசியும் தண்ணியும் பொங்கலுக்கு செட் ஆகவே இல்ல. உங்களுக்கு வராததை செஞ்சுட்டு அது அரிசி மேலையும் தண்ணி மேலையும் பழி போடுவீங்களா? ஏன் அத்தை காலையிலேயே? இதுக்கு பேசாம போற வழியில இருக்கிற கோயிலே வாங்கி சாப்பிட்டு போயிருப்பேன். ஏதோ 2 தோசையாவது சுட்டு கொடுத்திருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. மாப்பிள உட்காருங்க உட்காருங்க. நான் வேணா தோசை சுட்டு தருவா இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாத்த, நான் கிளம்புறேன். அப்போ மீதி இருக்கிற பொங்கல்லாம் என்ன பண்ணலாம்? 10 மணிக்கு மேல ஒரு பிச்சைக்காரன் வருவான்ல, அவனுக்கு போட்டு அனுப்பி விட்டுரு. இனிமே நம்ம வீட்டு பக்கம் வராமலாத இருப்பான். அட அட அட. சீதா, அதே அரிசி, அதே தண்ணி, அதே மிளகு, அதே முந்திரி, அதே உப்பு. ஆனா ஒவ்வொருத்தர் பண்ணும் போதும் அந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வருதே, அது ஏன் தெரியுமா? பேசாம சாப்பிடுங்க. கைப்பக்குவம் சீதா, கைப்பக்குவம். சமையல்ல அதுதான் பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வந்துருமா என்ன? அது மட்டும் இல்ல சீதா, குடும்பத்துக்கு சமைக்கும் போது அதுல வெறும் உப்பு, புளி, மிளகா இது மட்டும் போட்டா பத்தாது. அன்பையும் பாசத்தையும் அப்படியே கலந்து சமைக்கணும். சமையல ஒரு வேலைன்னு நினைச்சு செய்யாம நல்ல மனசோட சமைக்கிறோம் பாரு, ஆமா, அதுதான் இந்த சமையலுக்கு அப்படி ஒரு டேஸ்ட கொடுக்குது. ஏய் மேகலா, பேசாம இதை ரேவதிக்கு போட்டு கொடுத்துரு. இதை சாப்பிட்டுட்டு அவ வீட்டுக்கு ஓடுறாளா இல்லையான்னு பாப்போம். அளவு தண்ணி ஊத்துமா? என்ன கருவாடு வாசனை? உங்க தங்கச்சி செஞ்சதுதான். கேட்டு பார்த்து கொடுத்தா வாங்கி சாப்பிடுங்க. ஐயா, அதை யார் சாப்பிடுவா? ஏ மேகலா, ரேவதிக்கு அந்த பொங்கலை போட்டு கொடு. பாவம், அவ வேற தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு போகட்டுமே. இல்லப்பா, எனக்கு வேண்டாம். ரேவதி, ஓவரா பண்ணாத. மேகலா குடு. அம்மா,
சட்னி போடவா? கோட்டுக்கு அந்த பக்கமே நில்லுமா. போதும் போதும். ஏய் ஓவரா பண்ணாத, வாங்கி சாப்பிடு. போதுமா? உமா என்னாச்சுமா? இல்லங்க, என்னாச்சு? எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குங்க. நான் செஞ்ச பொங்கல் அந்த அளவுக்கா இருக்கு? இல்லங்க, எதை சாப்பிட்டாலும் கொமட்டிட்டு வருது. இதுல கருவாடு ஸ்மெல் வேற. ஆ? எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. அதை விட உமா, என் பொங்கல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. எப்படி இவ்வளவு நல்லா பண்ணீங்க? இது வரைக்கும் நூடுல்ஸை தவிர நீங்க எதுவுமே சமைச்சது இல்லையே. அவர் எங்க பண்ணாரு? ஏதோ வீடியோ பார்த்து தான் பண்ணாரு. எதை பார்த்து பண்ணாலும் நல்லா பண்ணிருக்காருல. என்னாச்சு? ஏய் மேகலா, ஏய் வா இங்க. இங்க வா. இந்தா இத நீயே புடி. பொங்கல் வேணா ஒண்ணு வேணாம், புடி. வேணானா போங்க. மனுஷன் சாப்பிடுவானா அத? ஏய் நீயா என்ன சாப்பிட கூப்பிட்டு போதே நான் உஷாரா இருக்கணும்டா. வாயில வைக்க முடியாதது கொடுத்து குடும்பமே சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? கண்டுபிடிச்சிட்டாலே. ஒரு மரியாதைக்கு சாப்பிட கூப்பிட்டா இப்படியா முஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? கஷ்டப்பட்டு செஞ்சவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? இது கூடவா தெரியாது உங்களுக்கு? அப்படியே பெரிய பொங்கல் செஞ்சு கிழிச்சிட்ட. படி. டே ரவி, நீ செஞ்ச பொங்கலாவது கொஞ்சம் கூடுறா. அதாவது நல்லா இருக்கான்னு பாப்போம். நான் எங்க 2 பேருக்கும் கொஞ்சமா அளவா டேஸ்டா பண்ணிருக்கேன். மிச்சம் மீதி இருந்தா எடுத்து போடுறேன், நீ சாப்பிடு போ. நீல ஒரு தம்பியா? வழக்கமா இந்த வீட்ல என்ன சமைச்சாலும் எனக்கு முதல்ல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களே குடுக்கலன்னு என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? சீதா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டது போக இந்த பொங்கல்ல ஏதாவது மீதியாச்சுன்னா வீட்டுக்கு வெளியில மணின்னு ஒரு நாய் இருக்கு, அதுக்கு போட்டுருமா? அந்த நாய் தான் சாப்பிட்டுட்டு நன்றியோட இருக்கும். அன்பா வாலாட்டிட்டு பின்னாடியே வரும். ஏங்க பேசாம நீங்க சாப்பிடுங்களேன். இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லணும்ல. எப்பவுமே நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நாய்க்கு வை, பூனைக்கு வை, காக்கா கூட போடு. தப்பி தவறி கூட இந்த வீட்ல இருக்கிற எதுக்கும் போட்டுறாத. ஆமா, காக்காக்கு வை, பூனைக்கு வை, நாய்க்கு வை, நரிக்கு வைன்னு. ஏன்னா நாய் நரி பூனையை தானே இவங்க பெத்தாங்க. அப்ப அதுக்கு தானே சோறு போட்டு வளர்க்கணும். ஏய் என்ன? எம்மா தாயி, போதும். அவங்க தான் உன் ஆட்டத்திலேயே சேர்த்துக்கலையே. நீ என்னமோ நானும் தான் இருக்கேன் நானும் தான் இருக்கேன்னு நீ மட்டும் தனியா ஆடிட்டு இருக்க. போடி. பத்தியா கருவாட்டு குழம்ப? ஆஹா, வேணும்னா வாய் திறந்து கேளு. ஏய், நான் மானசிடி. எனக்கு வேண்டாதது கொடுத்தா அது தங்கமா இருந்தாலும் நான் கையில தொட மாட்டேன். இல்லப்பா, அத கண்ணால கூட பார்க்க மாட்டேன். உன்னை பத்தி யாரும் சொல்லி தெரிஞ்சுக்க தேவையில்லை. நேத்து நைட்டு கூட நான் 4 ஆம்லெட் போட்டு வச்சிருந்தேன், அதுல 2 காணோம். இந்த வீட்ல திருடி திங்கிறதுக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா? ஏய், இத பாரு, யார் பார்த்து திருடின்னு சொன்ன? புடி. உன்னதான் சொன்னேன். அதுவும் நான் எங்க சொன்னேன்? அதான் போலீஸ் ஸ்டேஷன்லயே பளிச்சுன்னு சொல்லிட்டாங்களே. பெற்ற தாயின் நகையை திருடிய மகள்னு. ஏய் போதண்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நல்லா இருக்காது. ஆமா. சரி சரி, பேச வந்துட்டா. பா, ஊத்து கருவாட்டு குழம்ப.
விஜய் வா. டேய் டேய் டேய், டேய் இரு. எங்க வேகமா போற? லஞ்ச் எடுத்துட்டு வரேன் இரு. லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எப்பவும் போலதான். ஐயோ, அதே பொங்கலா? வேணாம் மம்மி, ப்ளீஸ் வேணாம் மம்மி. நான் ஏதாவது போட்டு வச்சா பேசாம எடுத்துட்டு போ. மா, எனக்கு அந்த பொங்கல் வேணாமா. நான் என்ன குடுக்கறனோ அதை தான் நீ சாப்பிடணும், புரியுதா? நான் சாயந்தரம் வந்து வேணா சாப்பிடுறேன். எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. டேய், மத்தியானம் பசிக்கும்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதையா சொல்ற, இதை எடுத்துட்டு போ. மா, நான் ஸ்கூல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறேம்மா. சொல்ற பேச்ச கேட்கலனா அடி வெளுத்துருவேன். இரு, எடுத்துட்டு வரேன். டேய், இந்தடா புடி. இங்க பாரு, மிச்சம் வைக்காம சாப்பிடணும், புரியுதா? டேய் வா போலாம். ம். வரமேகலா. ம்.